திமுகவுடைய மூத்த அமைச்சராக இருக்கிற பொன்முடி இதுவரைக்கும் நாம் காணாத ஒரு புதிய விளக்கத்தை பொதுக்கூட்ட மேடையில சைவம் என்றால் என்ன, வைணவம் என்றால் என்ன என்று பெண்களை இதுவரை யாரும் வரலாற்றிலே இவ்வளவு இழிவாக பேசியதை நாம் பார்த்ததில்லை, படித்ததில்லை, அறிந்ததில்லை, புரிந்ததில்லை. நான் கேட்கிறேன், இந்த உலகத்திலே எத்தனையோ இனங்கள் உண்டு, எத்தனையோ மதங்கள் உண்டு. ஆனால் அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இனங்களுக்கும் மதங்களுக்கும் வழிகாட்டுகிற இனமாக இந்த தமிழ் இனம், உலகத்திலே பெண்களை தெய்வமாக மதிக்கிற ஒரு இனம் என்று சொன்னால் அது தமிழ் இனம் என்கிற அந்த அடிப்படையிலே பெண்களை நாம் தெய்வமாக அம்மா என்று அழைக்கிற, தாயே என்று அழைக்கிற அந்த இலக்கணத்திலே வாழ்ந்து நாம் இந்த சமுதாயத்திற்கு பண்பாட்டை, நாகரிகத்தை நாம் கற்பித்துக் கொடுத்திருக்கிறோம். ஆனால் ஒரு அமைச்சர் அவர்கள் பொது மேடையிலே பேசுகிறார். நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக திமுகவுடைய இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் அதை கண்டித்து அறிக்கை வெளியிடுகிறார். அதைத் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் கட்சி பதவியிலிருந்து நீக்குகிறார். கட்சி பதவிக்கே ஸ்டாலின் இன்றைக்கு லாயக்கில்லை என்று சொல்லி பொன்முடியை நீக்குகிறார் என்று சொன்னால் அமைச்சர் பதவிக்கு அவர் எப்படி லாயக்காக வருவார்? அதைத்தான் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இவ்வளவு அவதூறாக பேசுகிற, ஆபாசமாக பேசுகிற ஒருவர் மீது நீங்கள் ஏன் இன்னும் வழக்கு தொடரவில்லை? உடனடியாக டிஜிபியை ஆஜராக சொல்லுங்கள் என்று இங்க இருக்கிற அசோக்கும் கண்ணனும் நானும் சொல்லவில்லை. உயர் நீதிமன்றத்துடைய நீதி அரசர்கள் சொல்லிவிட்டு இதே பேச்சை வேறொருவர் பேசியிருந்தால் அவர் மீது இந்த நிமிடம் வரை 50 வழக்குகளுக்கு மேலே நீங்கள் தொடுத்திருப்பீர்கள். ஆனால் இன்னும் நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பெண்களை அவர்கள் எந்த அளவுக்கு மதிப்பீடு வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று இப்போது ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் போடுகிறார். ராமநாதபுரத்திலே நாங்கள் எல்லாம் இந்த பகுதியில் பிறந்து வளர்ந்து எங்கள் முப்பாட்டனார், தாயார், தந்தையார்லாம் அங்கே பிறந்தவர். அசோக்கு கூட இன்றைக்கு அங்கே சொந்தம், உறவு, ரத்த பந்தம் எல்லாம் இருக்கிறார்கள். ராமநாதபுரம் சீமையிலே கச்சத்தீவை தாரை வைத்தது யார்? உங்கள் அப்பா கருணாநிதி தான் 1974 சர்க்காரியா கமிஷனில் ஊழல் வழக்கிலே விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்து விட்டார் என்ற அடிப்படையில் அன்றைக்கு இந்திரா காந்திக்கு அடிபணிந்து அதை தாரை வார்த்தார்கள். அப்பா தாரை வார்த்ததை மீட்பதற்கு மகன் இன்றைக்கு தீர்மானம் போடுகிறார். இதை எப்படி நாட்டு மக்கள், மீனவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.